இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ராஜசேகரன். இன்னைக்கு வீடியோவில் ஏஐ உலகையை புரட்டி போட்டிருக்கோம் சீனாவின் டீப்சீக் ஏஐ பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்க்குற 60% மேலான மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உங்களுக்காக பயனுள்ள தகவலை தேடி தேடி தர எங்களை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதிகம் அறியப்படாத சீன ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஏஐ இண்டஸ்ட்ரியை உலுக்கியிருக்கு. இதனால என்விடியா ஒரே நாளில் 590 பில்லியன் அமெரிக்கன் டாலரை பங்கு சந்தையில் இழந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஏஐ, மைக்ரோசாஃப்ட் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் தங்கள் உத்திகளை மறுபரிசீலனை செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது உண்மையில் இந்த வாரம் தான் நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் டீப்சீக் ஏஐ. இதுதான் இப்போ சாட்ஜிபிடியோட ஆதிக்கத்திற்கு சவால் விட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம ஏஐயின் உச்சகட்ட மோதலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், டீப்சீக் மற்றும் சாட்ஜிபிடிக்கு இடையில். டீப்சீக் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்? சாட்ஜிபிடியின் 3 பில்லியனுக்கு நிகரான செயல்திறனை டீப்சீக் வெறும் 5.6 பில்லியன் செலவில் எவ்வாறு அடைஞ்சது? இது ஏன் தொழில்நுட்பத்துறையில் இவ்வளவு பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியது? வாங்க இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடுவோம். டீப்சீக் ஒன்றும் எங்கிருந்தோ திடீர்னு வந்துடல. வெறும் 7 நாளில் யுஎஸ் ஆப் ஸ்டோரில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக சாட்ஜிபிடியை தாண்டி இருக்கு. ஆனால் இது வெறும் டவுன்லோட்ஸ் பற்றினது மட்டும் இல்லை, செயல்திறனை பற்றினது. டீப்சீக் சாட்ஜிபிடியை ஒப்பிடும்போது 90% குறைவான ஆற்றலை பயன்படுத்துது. டீப்சீக் வெறும் 2000 சிப்களை பயன்படுத்துது, ஆனால் சாட்ஜிபிடியோ 16,000க்கும் மேற்பட்ட சிப்ஸ்களை பயன்படுத்துது. இது சுற்றுச்சூழலுக்கும் செலவுகளை குறைக்க விரும்பும் தொழில்களுக்கும் நிச்சயமா ஒரு கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். இப்போ பெரும் தொகையான 590 பில்லியன் இழப்பை பத்தி பேசலாம். ஜனவரி 27, 2025 அன்னைக்கு ஏஐ சிப்களின் முடிசூடா மன்னரான என்விடியா ஒரே நாளில் அதன் சந்தை மதிப்பில் 590 பில்லியனை இழந்திருக்கு. ஏன்னா டீப்சீக் அதிக செயல்திறன் கொண்ட ஏஐயை உருவாக்க மாபெரும் கணினி சக்தி தேவையில்லை என்பதை நிரூபிச்சிருக்கு. இது தொழில்நுட்ப உலகில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. மேலும் இது மைக்ரோசாஃப்ட், அல்பாபெட் மற்றும் சாஃப்ட்பேங்க் போன்ற நிறுவனங்களையும் வெகுவாக பாதிச்சிருக்கு. ஆனால் இது பணத்தை பற்றினது மட்டும் இல்லை, இது அதிகாரத்தை பற்றினது. டீப்சீக்கின் வெற்றி சீனாவிற்கு ஒரு பெரிய வெற்றியாகும். அமெரிக்காவின் சிப் ஏற்றுமதி கட்டுப்பாட்டையும் மீறி ஏஐயில் போட்டியிட முடியும் என்பதை உலகுக்கு நிரூபிச்சிருக்கு. இதுக்கு அமெரிக்காவின் பதில் என்னன்னா, ஸ்டார்கேட் என்னும் $500 பில்லியன் திட்டத்துடன் அதன் ஏஐ ஆதிக்கத்தை மீட்டெடுக்கும் முயற்சி. இது ஒரு தொழில்நுட்ப போர் மட்டுமல்ல, இது அதற்கும் மேலான ஒரு அரசியல் மோதல். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, டீப்சீக் மலிவானது மட்டுமல்ல, இது பசுமையானதும் கூட. டீப்சீக் வெறும் 10% எனர்ஜியை கன்சியூம் பண்ணி 8% கார்பனை மட்டுமே வெளியிடுது. இது மெகா டேட்டா சென்டர்ஸையே நம்பியிருப்பதை மறுபரிசீலனை செய்ய தொழில்நுட்பத்துறையை கட்டாயப்படுத்தியிருக்கு. அதீத மின்னாற்றலை உறிஞ்சும் ஏஐ உள்கட்டமைப்புகளுக்கு இது முடிவாக இருக்கும்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. அப்படின்னா அடுத்தது என்ன? டீப்சீக்கின் செயல்திறன் ஏஐ உலகின் புதிய அளவுகோலாக மாறுமா? அல்லது ஓப்பன் ஏஐ மற்றும் மைக்ரோசாஃப்ட் போன்ற ஜாம்பவான்கள் தங்கள் இடத்தை தக்க வைப்பார்களா? நாம ஒரு சிக்கனமான ஏஐ புரட்சியை பார்த்துட்டு இருக்கோம். அதிக ஆற்றல் கொண்ட மற்றும் இலகுரக ஏஐ அமைப்புகளுக்கு இடையேயான போட்டி, அல்லது 2 அணுகுமுறைகளும் ஒருங்கிணைந்த ஒரு கலப்பின எதிர்காலம் ஒன்று நிச்சயம். ஏஐ பிசினஸ் ஒருபோதும் ஒரே மாதிரியா இருக்காது. டீப்சீக் மற்றும் சாட்ஜிபிடி ஒரு சிறிய ஒப்பீடு. டெவலப்மெண்ட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5.6 மில்லியன் அமெரிக்கன் டாலர் டீப்சீக் செலவு பண்ணியிருக்காங்க. அதுவே சாட்ஜிபிடி 3 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே. டீப்சீக் 2000 சிப்புகளுக்கு குறைவாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுவே சாட்ஜிபிடி 16,000க்கும் மேற்பட்ட சிப்ஸ்களை பயன்படுத்தியிருக்காங்க. மற்றொரு முக்கியமான விஷயம், எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் சாட்ஜிபிடியை பயன்படுத்த $20 அமெரிக்கன் மாசத்துக்கு கட்டணும். ஆனால் டீப்சீக்கோ முற்றிலும் இலவசம். ஏபிஐ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1000 டோக்கன்களுக்கு சுமார் 52 பைசாவை டீப்சீக் வசூல் பண்ணுறாங்க. அதே சமயம் சாட்ஜிபிடியோ $2.60 வசூல் பண்ணுறாங்க. டீப்சீக் ஆற்றல் மிக்கதாக இருந்தாலும் பாதுகாப்பு பற்றின கவலைகளை அனைவரும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அது எல்லா தரவுகளையும் சைனாவில் சேமிக்குது. டீப்சீக் பற்றின இந்தியாவின் கவலை என்னன்னா, அது சைனாவுக்கு சாதகமாக செயல்படுது. உதாரணமாக அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவின் ஒரு பகுதி தானே, அது ஏன் சைனா சொந்தம் கொண்டாடுதுன்னு கேட்டால் அதுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது. டீப்சீக் அறிமுகப்படுத்தப்பட்ட 48 மணி நேரத்திற்குள்ளாகவே சைபர் தாக்குதலுக்கு ஆளானதா அறிவிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக நியூ யூசர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. டீப்சீக்கின் வருகையை பற்றி கருத்து தெரிவித்துள்ள ஓப்பன் ஏஐயின் சேர்மன் சாம் ஆல்ட்மன், குறைந்த செலவில் உருவாக்கியிருக்கும் டீப்சீக் தன்னை மிகவும் ஈர்த்துள்ளதுன்னு சொல்லியிருக்கார். அதே சமயம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போ டீப்சீக்கின் வருகை நமக்கு ஒரு எச்சரிக்கை மணின்னு சொல்லியிருக்கார். டீப்சீக் ஏற்படுத்திய அதிர்வலை அடங்குறதுக்கு முன்னாடியே மற்றொரு சீன நிறுவனமும் இ காமர்ஸ் உலகின் ஜாம்பவானுமான அலிபாபா தன்னுடைய குவென்ட் 2.5 மேக்ஸ் என்ற ஏஐ மாடலை கடந்த புதன்கிழமை அறிமுகப்படுத்தியிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டீப்சீக் தான் இனி ஏஐயின் எதிர்காலமா, அல்லது சாட்ஜிபிடி மற்றும் அதன் ஆதரவாளர்கள் தங்கள் இடத்தை மீண்டும் தக்க வைப்பார்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.